ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்யூஸ்ட் வேர்ட்ஸ், மிகவும் தவறாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து லவ், அன்பு. நம்ம தமிழ் மொழியில் அதுக்கு நிறைய நிறைய நேசிக்கிறது, காதல், அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வார்த்தைகளை சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தை இருக்குது. ஆனால் அதுக்கு ஜென்ரலைஸ்டு டேர்ம் வந்து லவ், அன்பு. ஸோ ரொம்ப மோஸ்ட் அப்யூஸ்ட் வேர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லவ்ன்ற வேர்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். நம்ம அதை உணர்றோமோ இல்லையோ, எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் ஒரு அழகான ஒரு சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவை பார்த்து வா சூப்பராக இருக்குல்ல, லவ் தி சோஃபான்றோம். அதுக்கப்புறம் வழியில் போகும்போது ஒரு வண்டியை பார்க்குறோம், ஒரு 2 வீலரை பார்க்குறோம், இல்லை ஒரு 4 வீலரை பார்க்குறோம். வா, இந்த பைக் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இல்லை இந்த காரோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஐ லவ் திஸ் கலருன்றோம், இல்லை ஐ லவ் திஸ் வெஹிக்கிள்ன்றோம். அப்புறம் ரோட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டியை பார்க்குறோம், ஐ லவ் திஸ் பப்பின்றோம், இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு இந்த நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றோம். பூனைக்குட்டியை பார்க்குறோம். வி லிட்ரலாக ஒரு எலி குஞ்சின்னு சொல்லுவாங்களா, குட்டின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல, ஒரு எலி எடுத்தால் கூட அந்த லவ்ன்ற வார்த்தை ரொம்ப அப்யூஸ் பண்ணப்படுறோம். ஸோ ஒரு ஒரு உயிருள்ள பொருளையும் லவ் பண்ணுறோம், உயிரில்லாத பொருளுக்கும் லவ்ன்றோம். ஃபைனலாக மனுஷனை பார்த்தா ஐ லவ் யூன்றோம். இன்னைக்கு இந்த லவ்ன்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை சரியாக புரியாததுனால இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்து பிரிஞ்சு போகுது, நிறைய நண்பர்கள் பிரிஞ்சு போகிறாங்க, நிறைய சபைகள் பிரிஞ்சு போகுது. அந்த ஒருமனப்பாடு இல்லை. அந்த லவ்ன்றது பல நேரத்தில் இன்னைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். லவ் இஸ் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். அது வந்து நம்ம எதற்காக ஒரு காரியத்தை நேசிக்கிறோம் என்று பல நேரத்தில் யோசிப்பது கிடையாது. ஸோ அதனால பல நேரத்தில் இந்த அன்பு வந்து ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, பல நேரத்தில் அந்த லவ் வந்து எவ்வளோ எவ்வளோ திக்க ஆரம்பிக்குதோ அதை விட அவ்வளோ தின்னா அந்த லவ் வந்து முடிஞ்சிட்டு, அந்த அன்பு முடிகிறது. அன்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாவற்றுக்கும் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஃபுட்பால் லவர்ஸ்க்கு அவரோட பேர் தெரிஞ்சிருக்கும், ஜேடன் சான்சோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஜெர்மனியில் டாட்மண்ட்னு ஒரு கிளப்புக்கு விளையாடும் போது ரொம்ப சூப்பராக விளையாண்டார். ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிளேயர் மாதிரி விளையாண்டார். அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் வந்து மான்செஸ்டர் யுனைடெட்ன்ற ஒரு கிளப் அவர் விலைக்கு வாங்கினாங்க. அங்கே போனால் அவர் ஒன்றுமே விளையாடல, ரொம்ப மட்டமாக விளையாடினார். எந்த அளவுக்கு மட்டமாக விளையாடினார்னா, அவரை மிகவும் குறைந்த விலைக்கு என்னுடைய ஃபேவரேட் கிளப்பான செல்சிக்கு அவரை விற்றாங்க. இந்த கிளப்புக்கு வந்த உடனே இந்த செல்சி கிளப்புடைய கோச் என்ன சொன்னார்னா, இந்த மனுஷனுக்கு தேவையானது ஒரே ஒன்று தான், அன்பு. த மோர் லவ் தட் வி ஷோ ஹிம், த மோர் ஹி வில் பிளே பெட்டர். நம்ம அவனுக்கு எந்த அளவுக்கு அன்பு காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவன் இன்னும் அதிகமாய் நன்றாக விளையாடுவான்னு சொல்லிட்டு அவன் விளையாடின முதல் மேட்ச்லேயே ஒரு கோலில் ஒரு இன்வால்மெண்ட் ஆயிருந்தான், ஒரு அசிஸ்ட் கொடுத்தான். அப்படின்னா என்ன, பல நேரத்தில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு தேவையானது அன்பு. அந்த அன்பு வந்து சரியான விதத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், சரியா ரீசன் அவுட் பண்ணி இருந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பிளைண்ட் லவ் கிடையாது, அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம பிளைண்டா ஒருத்தரை லவ் பண்ணோம்னா அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். பிளைண்ட் லவ் கிடையாது, பட் லவ் வித் ரீசனிங். நான் ஏன் இந்த காரியத்தை லவ் பண்றேன், எனக்கு ஏன் இந்த காரியம் பிடிச்சிருக்குது, எனக்கு ஏன் இந்த நபர் பிடிச்சிருக்குது, எனக்கு ஏன் இந்த பொருள் பிடிச்சிருக்குது, அந்த ஒரு காரணத்தினால், அவுட் ஆஃப் ரீசனிங் when we love something, ஒரு நோக்கத்தோடு, ஒரு காரணத்தோடு ஒரு காரியத்தை நாம் நேசிப்போம் என்றால், ஒரு அறிவோடு நேசிப்போம் என்றால், ஒரு உணர்வோடு ஒரு காரியத்தை நம்ம நேசிப்போம்னா அதனுடைய பலன்கள், அதனுடைய கனிகள் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை அறிந்த பவுல் தான் பிலிப்பு சபைக்கு அந்த கடிதத்தை எழுதும் பொழுது, பிலிப்பியர் புத்தகத்துல அவர் பிலிப்பு சபைக்காக இப்படியாக ஜெபிக்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், அவர் இப்படியாக சொல்ற, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். உங்கள் அன்பானது அறிவு மூலமாகவும் பெருக வேண்டும். உணர்வு, ஆங்கிலத்துல அந்த உணர்வுன்ற வார்த்தை டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவுனாலும் பெருக வேண்டும். அப்படின்னா நம்ம அன்பு எப்படி பெருகணுமா, ஏதோ பிளைண்டா கிடையாது, ஏதோ எமோஷன்ஸ்னால கிடையாது, ஏதோ ஒரு வெளியரங்கத்தை பார்த்ததுனால கிடையாது, அறிவினாலும் பகுத்தறிதலினாலும் என்னுடைய அன்பு பெருக வேண்டும்.
அது வந்து நான் மற்றவர்களை நேசிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல ஒரு பொருள் மேல நேசம் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் it shouldn't be a blind love. It shouldn't be a superficial lustful love. இல்ல, மாம்சத்தின் இச்சை, ஆஹ் ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, அதனால வர்றது கிடையாது. அது அறிவினாலும் பகுத்தறிவினாலும் உணர்வினாலும் என்னுடைய அன்பு பெருக வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம நிறைய காரியத்தை நேசிக்கிறோம், நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் சக்சஸ் ஆகிறது கிடையாது. சில நேரத்துல சில முடிவுகள் வந்து தோல்வியில போய் முடியுது. ஆனா இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த அறிவும் பகுத்தறிதலும் இந்த உணர்வும் இது இருந்துச்சுன்னு வைங்களேன், இது நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்திற்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்கள் மேல காண்பிக்கிற அன்பிலும் அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்க முடியும். இல்ல, எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரி லவ் பண்ண முடியாது. ஆமா இல்லைங்களா? we cannot love everybody the same way. we love people differently. அந்த அந்த அது என்ன டிஃபரன்ஸ்ன்றத மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு, அதுதான் அந்த பகுத்தறிதல். அதுதான் அவரு 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 ஜோம் பண்றார். that your love may abound more and more in all knowledge and all discernment. எல்லா உணர்வினாலும் அன்பினாலும் நம்முடைய அன்பு பெருகட்டும். அப்பொழுது புயல்கள் அடித்தாலும் நம்மளுடைய அன்பு ஸ்ட்ராங்கா நிற்கும். அது ஆண்டவர் மேல இருக்கிற அன்பா இருந்தாலும் சரி, இல்ல மனுஷன் மேல இருக்கிற அன்பா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பெற்று மேல இருக்கிற அன்பா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பொருட்கள் மேல இருக்கிற அன்பா இருந்தாலும் சரி, நம்முடைய அன்பு எப்படி பெருகுமா? பிளைண்டா கிடையாது, ஏதோ ஒரு ஃபீலிங்னால கிடையாது. எல்லா அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் நம்முடைய அன்பு பெருக வேண்டும். இன்னைக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். Let us try to reason our love, and I will tell you for sure your love will stand strong even when storms hit you. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.